It's story time. கடவுள் கூட சதுரங்கம் விளையாடின ஒருத்தனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கங்கை நதிக்கரை ஓரமா காசி நகரத்தில் ஒரு காலத்தில் சதுரங்கம் விளையாடுற நிறைய பேர் இருந்தாங்க. 2 பேர் சதுரங்கம் விளையாடும் போது ஆளுக்கு ஒரு பொருளை பந்தயமாக வச்சு சதுரங்கத்தில் ஜெயிக்கிறவங்க அந்த பொருளை எடுத்துக்கிற வழக்கமும் இருந்துச்சு. அந்த ஊரில் சதுரங்கம் விளையாடுற எல்லாருக்குமே சோமதத்தனை பார்த்து ரொம்ப பயம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் சோமதத்தனுக்கு சதுரங்கத்தில் இருந்த அபார திறமைதான். இது வரைக்கும் எந்த ஒரு போட்டியிலையும் அவரை தோக்கடிக்க முடியலைங்கிறதுனால அவர்கிட்ட பொருளை இழந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சோமதத்தனுக்கு ஒவ்வொரு நாளும் சதுரங்கம் விளையாடலைன்னா தூக்கமே வராதுங்கிற அளவுக்கு அவரோட நாடி நரம்புலையும் எண்ணத்துலையும் சதுரங்கம் கலந்துருந்துச்சு. இந்த விளையாட்டில் அவர் ஏராளமான பொருள் சம்பாதிச்சிருந்தாலும் விளையாட்டு மேலே இருந்த ஆர்வத்தினால ஒவ்வொரு நாளும் அவர் சதுரங்கம் விளையாடிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு சதுரங்கம் விளையாடுறதுக்கு ஆளே கிடைக்கல. அவரை பார்த்த உடனேயே இன்னைக்கு இவர்கிட்ட நம்ம பொருளை இழக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி விளையாடாம தப்பிச்சு போக ஆரம்பிச்சாங்க. ஊர் முழுக்க தேடியும் அவரோட விளையாடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. பகல் பொழுது முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு களைச்சு போய் ராத்திரி ஆனதும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு இடத்துல வந்து உக்காந்தாரு. அவர் உக்காந்த இடத்துக்கு பக்கத்துல பாழடைஞ்ச ஒரு சிவன் கோவில் இருந்துச்சு. அவர் அந்த கோவிலுக்குள்ள போய் சுத்தி பார்த்தாரு. ஒரே ஒரு சிவலிங்கத்தை தவிர அங்க வேற எதுவுமே இல்லை. அன்னைக்கு சிவன் கூட சதுரங்கம் விளையாடுறதா அவர் முடிவு பண்ணி சிவலிங்கத்துக்கு முன்னாடி சதுரங்க பலகையை பிரிச்சு வச்சுக்கிட்டு உக்காந்தாரு. அவர் சிவலிங்கத்துக்கிட்ட என்னோட இடது கை ஏன் சார்பா விளையாடும், என்னோட வலது கை ஓன் சார்பா விளையாடும். ஒருவேளை நான் தோத்துட்டா நான் இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற மொத்த சொத்தையும் உனக்கே கொடுத்து இந்த கோவிலை பெரிய அளவில் கட்டிடுறேன். ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டா உன்னோட இந்த சிவலிங்கத்தை அப்படியே நான் என்னோட வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். இது உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாரு. ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு உன்னோட இந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நான் எடுத்துக்கிட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு. இதுல எப்படியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் எதுவும் இல்லாம அவர் இடது கைக்கும் வலது கைக்கும் சமமான அளவில் கவனம் கொடுத்து விளையாட்ட விளையாடினாரு. கொஞ்ச நேரத்துக்கு சதுரங்க ஆட்டம் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. சில நேரம் சோமதத்தன் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, சில நேரம் சிவன் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. வெற்றி வாய்ப்பு 2 பேருக்கும் மாறி மாறி வந்த இந்த விளையாட்டுல இறுதியில சிவன் தோத்து சோமதத்தன் ஜெயிச்சிட்டாரு. இப்ப அவர் சதுரங்க பலகையெல்லாம் மூடி வச்சுட்டு தன்னோட 2 கையாலையும் அந்த லிங்கத்தை பெயர்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. இது வரைக்கும் சும்மா இருந்த சிவலிங்கத்திலேந்து இப்ப அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. உன்னோட சதுரங்க விளையாட்டை நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இடது கைக்கும் வலது கைக்கும் சம வாய்ப்பு கொடுத்து முழு கவனத்தோட தான் நீ விளையாடின. சில நேரம் நான் ஜெயிக்கிற மாதிரியும் அந்த ஆட்டம் இருந்துச்சு. ஆனாலும் முடிவில் வேற வழி இல்லாம நான் தோத்துட்டேன். நீ நினைக்கிற மாதிரி ஒரு சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு பராமரிக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால கொஞ்ச நேரத்துக்கு நீ என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. உனக்கும் இன்னும் திருமணம் ஆகல. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு தேவலோகத்திலேருந்து நடனம் ஆடுறதுக்கு ஒரு தேவதை வருவாங்க. அந்த தேவதைய நான் உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. சோமதத்தன் அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுகிட்டாரு. ராத்திரி 12 மணிக்கு மேல தேவலோகத்திலேருந்து வந்த தேவதை அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி நடனம் ஆட ஆரம்பிச்சாங்க. அந்த நடனம் முடிஞ்சதும் மறுபடியும் சிவலிங்கத்திலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. தேவதையே, இங்கே ஒரு இளைஞன் ரொம்ப அற்புதமா சதுரங்கம் விளையாடி என்னையே தோக்கடிச்சிட்டான். நான் அவனுக்கு உன்னை திருமணம் செஞ்சு வைக்கிறதா சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சிவலிங்கத்துக்கு பின்னாடி இருந்து சோமதத்தன் வெளியே வந்தாரு. கடவுள்கிட்டேந்தே இந்த உத்தரவு வந்ததுனால அந்த தேவதையும் சோமதத்தனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சோமதத்தன் கிட்ட பொழுது விடியறதுக்குள்ள மறுபடியும் நான் தேவலோகத்துக்கு போகணும், முறைப்படி அனுமதி வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம்தான்
என்னால மறுபடியும் இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோமதத்தனோட பதிலுக்கு கூட காத்துக்கிட்டு இருக்காம அந்த தேவதை வானத்துல பறந்து போயிட்டாங்க. திருமணம் முடிச்சிட்டு தேவதை தேவலோகத்துக்கு போறதுக்கு ரொம்ப தாமதமாயிடுச்சு. அதுக்குள்ள கந்தர்வர்கள் தேவதைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக தேவதைய தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. வந்த இடத்துல தேவதைக்கு திருமணமான விஷயம் கந்தர்வர்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களும் அதை அப்படியே கந்தர்வர்களோட தலைவன்கிட்ட சொன்னாங்க. கந்தர்வர்கள் சொன்னதை கேட்டதும் அவங்களோட தலைவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சரியா அதே நேரத்துல தேவதையும் ரொம்ப தாமதமா தேவலோகத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. இப்ப கந்தர்வர்களோட தலைவன் அவங்க கிட்ட, தேவலோகத்தை சேர்ந்த நீ மனிதர்களை திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு விதி இருக்கிறது தெரிஞ்சும் நீ திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால நீ உடனே ஒரு பேயா மாறணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அந்த நிமிஷமே அந்த தேவதை ஒரு பேயா மாறிட்டாங்க. ஆனா அவங்க கந்தர்வர்களோட தலைவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஏன் தரப்பு நியாயத்தை விசாரிக்காம நீங்க இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தது சரியில்லை. கடவுளோட ஆணைய கேட்டுதான் நான் அந்த மனிதனை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இப்ப எனக்கான நியாயத்தை தேடி நான் மறுபடியும் கடவுள்கிட்ட போறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கடவுளோட ஆணைன்னு கேட்டதும் கந்தர்வர்களோட தலைவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. தான் அவசரப்பட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டோங்கிறது அவருக்கு புரிஞ்சிச்சு. இப்ப அவர் அந்த தேவதை கிட்ட, நீ என்னை மன்னிச்சிடு, நான் தான் அவசரப்பட்டு உனக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டேன். உனக்கு திருமணம் நடந்த அந்த பாழடைஞ்ச சிவன் கோவில மறுபடி கட்டி முடிக்கும்போது உன்னோட சாபமும் முடிஞ்சிடும். நீ மறுபடியும் பழைய உருவத்துல தேவலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. கடவுள்கிட்ட போய் நியாயத்தை கேட்கணுங்கிற தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு அந்த தேவதை மறுபடியும் பூமிக்கு வந்தாங்க. பேய் உருவத்துல தேவதைய பார்த்ததும் சோமதத்தன் பயந்து அலறினாரு. தேவலோகத்துல நடந்ததை எல்லாத்தையும் தேவதை சொன்னதும் சோமதத்தன் தேவதை கிட்ட, நான் இதுவரைக்கும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு கோவிலை கட்டிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தேவதை கிட்ட வேற ஒரு திட்டம் இருந்துச்சு. அவங்க சோமதத்தன் கிட்ட, கோவிலை கட்டி முடிக்க பணம் மட்டும் இருந்தா போதாது, நல்லா திட்டமிட தெரிஞ்சிருக்கணும். அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தேவையான பொருட்களையும் ஆட்களையும் கொண்டு வந்து சேர்க்கவும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு தனி மனிதனான நீங்க பண்றதை விட இந்த நாட்டு ராஜா பண்ணா இன்னும் வேகமாவும் பிரம்மாண்டமான முறையிலையும் இந்த கோவிலை கட்டி முடிக்க முடியும். நான் மறுபடியும் என்னோட பழைய உருவத்தை அடையறதுக்கும் அதுதான் உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சோமதத்தன் அவங்க கிட்ட, ஆனா ராஜாவை இந்த கோவிலை எப்படி கட்ட வைக்கிறது அப்படின்னு கேட்டாரு. இப்ப பேய் உருவத்துல இருந்த தேவதை சொன்னாங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. கோவில் கட்டி முடியற வரைக்கும் பேய் உருவத்துல என்னால அலைஞ்சுகிட்டு இருக்க முடியாது. நான் இறங்கறதுக்கு எனக்கு ஒரு மனித உடல் வேணும். அதனால நான் இந்த நாட்டு இளவரசி மேல இறங்கிக்கிறேன். பேய் பிடிச்ச இளவரசிய யாராலையுமே குணப்படுத்த முடியாம இருக்கும். எல்லாரும் முயற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ராஜா கிட்ட போய் என்னால குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலை பிரம்மாண்டமான முறையில கட்டி முடிச்சா இளவரசி குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. ராஜா கண்டிப்பா இந்த கோவிலை பெரிய அளவுல கட்டி முடிச்சிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. சோமதத்தனுக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தோணுச்சு. அன்னிக்கு ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த இளவரசி மேல பேய் உருவத்துல இருந்த தேவதை இறங்கினாங்க. தூக்கத்திலேந்து எழுந்திருச்ச இளவரசிய யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. அடுத்து வந்த ஒரு வாரமும் அந்த நாடே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. பேய் ஓட்டுறதுக்காக பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் அரண்மனைக்கு வந்து அந்த பேயை ஓட்ட முடியாம இளவரசி கிட்ட அடி வாங்கி தப்பிச்சா போதும்னு அரண்மனையை விட்டு ஓடினாங்க. யாராலையும் இளவரசிய குணப்படுத்த முடியாம இருந்தப்போ சோமதத்தன் ஒரு நாளைக்கு அரண்மனைக்கு வந்தாரு. அவரு ராஜா கிட்ட இளவரசியை எந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு அந்த பேயை என்னால ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள இளவரசி எப்படியாவது குணமானா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு ராஜாவும் வந்துட்டாரு. அவரு சோமதத்தன் கிட்ட, பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் இங்க வந்து பார்த்தாங்க. ஆனா யாராலையும் இளவரசிக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. இந்த பேயை குணமாக்க முடியாது அப்படின்னே சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க.
ஒருவேளை நீங்க குணப்படுத்திட்டா உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோமதத்தன் இளவரசி முன்னாடி போய் நின்னாரு. இதுவரைக்கும் அரண்மனைக்கு வந்த பெரிய பெரிய மந்திரவாதிகளை எல்லாம் மிரள வச்ச இளவரசி சோமதத்தன் முன்னாடி அடங்கி ஒடுங்கி உக்காந்தாங்க. அதை கவனிச்ச உடனேயே அரண்மனையில இருந்த எல்லாருக்கும் சோமதத்தன் கிட்ட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு, இவரால கண்டிப்பா இளவரசிய குணப்படுத்திட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இளவரசி முன்னாடி சோமதத்தன் கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்திருந்தாரு. சோமதத்தன் முன்னாடி இளவரசியும் கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கண்ணை திறந்த சோமதத்தன், அப்படி செஞ்சா நீ இளவரசிய விட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்டாரு. இப்ப இளவரசிக்குள்ள இருந்த தேவதை, போயிடுறேன், நான் எங்கேந்து வந்தேனோ அந்த இடத்துக்கே நான் மறுபடியும் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ராஜா ரொம்ப பணிவோட சோமதத்தன் கிட்ட வந்து, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பாழடைஞ்ச சிவன் கோவில பிரம்மாண்டமான முறையில மறுபடியும் கட்டணும் அப்படின்னு சோமதத்தன் சொன்னாரு. ராஜா உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அடுத்து வந்த 10-15 நாளைக்குள்ளேயே கோவில கட்டுறதுக்கான பணிகள் எல்லாம் ஆரம்பிச்சுது. இளவரசியோட நடவடிக்கையில இப்ப நல்லா மாறுதல் தெரிஞ்சிச்சு. அவங்க சீக்கிரமா குணமாகணுங்கிறதுக்காக கோவில் கட்டுற வேலை முழு மூச்சுல நடக்க ஆரம்பிச்சுது. அடுத்து வந்த 6 மாசத்துக்குள்ள மிக பிரம்மாண்டமான முறையில அந்த கோவில் தயாராயிடுச்சு. கோவில் கட்டுற பணிகள் முடிஞ்ச உடனேயே இளவரசியோட உடம்புல அது வரைக்கும் பேயோட உருவத்துல இருந்த தேவதைக்கு சுய உருவம் வந்துடுச்சு. அவங்க இப்ப சோமதத்தனோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாங்க. தேவதை சோமதத்தன் கிட்ட, என்னோட சாபம் முடிஞ்சிட்டதுனால எனக்கு பழைய உருவம் வந்துடுச்சு, இப்ப நான் தேவலோகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, உங்களுக்கும் இங்க ஒரு புது வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தேவதை என்ன சொல்றாங்கன்னு புரியாம அவரு குழப்பத்தோட தேவதைய பார்த்தாரு. ஆனா அதுக்குள்ள இளவரசி முற்றிலுமா குணமடைஞ்சதை கேள்விப்பட்டு ராஜா இளவரசிய கூட்டிக்கிட்டு அங்க வந்துட்டாரு. அவரு சோமதத்தன் கிட்ட, இளவரசிய குணப்படுத்தினா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு தரேன்னு நான் அன்னைக்கு சொன்னேன், அந்த பரிசு என்னோட சிம்மாசனமும் என்னோட மகளும் தான். இளவரசிய உங்களுக்கே திருமணம் செஞ்சு வச்சு இந்த நாட்டோட ஆட்சி பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சிவலிங்கத்தோட சதுரங்கம் விளையாடின சோமதத்தனுக்கு ஒரு நாட்டையே ஆட்சி செய்யற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.